வணக்கம் தோழா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீதிமன்றங்கள், அதாவது உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், கிழமை நீதிமன்றம், கிராம நீதிமன்றம், குடும்ப நீதிமன்றம்னு இருக்க எல்லா நீதிமன்றங்களை பற்றி ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது பார்ட் 1 போடுறேன், பார்ட் 2 வந்து அடுத்த வீடியோ போடுறேன். அதாவது 2 வீடியோவில் இந்த மொத்த நீதிமன்றங்கள் சொந்தமான எல்லா விஷயத்தையும் முடிச்சிடலாம். ஏன்னா இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் நம்ம பார்த்துருக்கோம், கூற்று காரணங்களை தான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. அதனால் நம்ம அதை வாட்ச் பார்த்து நம்ம ஆன்சர் பண்ண கூட நமக்கு டைம் இல்லை. அதனால் கொஞ்சமாவது கிளாரிட்டியாக நம்ம தெளிவாக படிச்சுட்டு போயிருந்தோம்னா ஓகே அப்படின்னு அடிச்சிடலாம். வாங்க போகலாம். உச்சநீதிமன்றம் 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி 1774ஆம் ஆண்டு, அதாவது 73ல ஒழுங்குமுறை சட்டம் வருது, 74 அடுத்த வருஷம் பண்றாங்க. கொல்கத்தாவில் பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டுச்சு. கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங் பதவி காலத்துல தான் உருவாக்குறாங்க. சரி, எலிசா இம்பே என்பவர் இதன் முதல் தலைமை நீதிபதியா இருக்கார். இந்தியாவோட முதல் நீதிமன்றத்துல முதல் தலைமை நீதிபதி வந்து சார் எலிசா இம்பே. இந்த விதை நான் எப்படி ஆவச்சுக்கணும்னா, அந்த இம்பே அப்படின்னு வந்து பாருங்க, அதை வச்சு ஆவச்சுக்கணும். எங்க ஆட்டுக்குட்டியை பார்த்தாலும் இம்பே இம்பேன்னு கத்திட்டு இருக்கும். அதாவது ஒரு புதுசா ஒரு நீதிமன்றம் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எதை ஓப்பன் பண்ணாலும் ஒரு ஆடை வந்து பலி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து இவர் தான் இருக்கார். சும்மா ஞாபகம் வச்சுக்கிறா சொன்னேன். 1800 டிசம்பர் 26 மெட்ராஸ் உச்சநீதிமன்றம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா நம்ம புக்ல வந்து 1801 போட்டிருப்பாங்க. இது வந்து 1800 டிசம்பர் 26 போட்டிருக்காங்க. அதாவது டிசம்பர் 26ல இருந்து அடுத்து 1801 ஜனவரி 1க்கு ஒரு 5 நாள் தான் டிஃபரெண்ட் இருக்கும். அதாவது ஆமா, 5 நாள் கேப் தான். ஓகேவா? அதனால வந்து 1800 டிசம்பர் 26ல தான் மெட்ராஸ் உச்சநீதிமன்றம் உருவாக்கியிருக்காங்க. ஆனா புக்ல தான் 1801 ஜனவரி 1ன்னு போட்டிருப்பாங்க. ஓகே. 1823 டிசம்பர் 8ஆம் தேதி பம்பாய் உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டுச்சு. ஓகே. 1861 இந்திய உயர்நீதிமன்ற சட்டத்தை அடுத்து நாட்டின் உயர்நீதிமன்றங்கள் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து கொல்கத்தா, மெட்ராஸ், பம்பாய் உச்சநீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. ஆனா அது வரைக்கும் இந்தியாவில் 3 உச்சநீதிமன்றம் இருந்திருக்கு. பாருங்க, இப்ப நமக்கு இருக்கு ஒரே ஒரு உச்சநீதிமன்றம் டெல்லியில இருக்கு, புதுடெல்லியில இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அப்போதைக்கு 3 உச்சநீதிமன்றம் இருந்திருக்கு. என்னென்னது? கல்கத்தா ஃபர்ஸ்ட், அடுத்து சென்னை, அடுத்தது பம்பாய். அப்ப 3 உச்சநீதிமன்றம் இருந்தது. 1861ல உயர் நீதிமன்றமா மாத்திருக்காங்க. ஓகேவா? 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி 1937, அதாவது 35 சட்டம் தான், 37 செயல்படுத்துறாங்க. ஓகேவா? பெடரல் நீதிமன்றம் செயல்முறைக்கு வந்தது. அதாவது பெடரல் நீதிமன்றம் அப்படின்றது கூட்டாட்சி நீதிமன்றம், கூட்டாட்சி நீதிமன்றம். ஓகேவா? மௌரியஸ் கோயர் என்பவர் பெடரல் நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி. அதாவது இந்த கூட்டாட்சி நீதிமன்றத்தோட முதல் நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌரிஸ் கோயர். இந்த பேர் அப்படியே அமைச்சுக்கோங்க. இந்த பெடரல் நீதிமன்றமே பிற்பாடு உச்ச நீதிமன்றமாக உருமாறிடுச்சு. ஓகேவா? 1950 ஜனவரி 28ஆம் தேதி, குடியரசு தினத்துக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு. ஓகேவா? நமக்கு வந்து குடியரசு தினம் வந்து 1950 ஜனவரி 26 கொண்டாடுவோம். அப்படியே 27 விட்டு 28ஆம் தேதி வந்துருங்க. அப்பதான் இந்தியாவின் தலைமை நீதிபீடமாக உச்ச நீதிமன்றம் புதுடெல்லியில் செயல்பட துவங்கியது. அப்ப இதோட முதல் நீதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா H.A. கானியா என்பவர் தான் அதோட நீதிபதி. ஓகே. உச்ச நீதிமன்றத்திற்கு புதிய கொடி இப்ப 2024 செப்டம்பர் 1ல செஞ்சாங்க. ஓகேவா? உச்ச நீதிமன்றத்திற்கான புதிய கொடியையும் சின்னத்தையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அறிமுகம் செய்தார். அதாவது செப்டம்பர் 1, 2024 நீதி மற்றும் ஜனநாயகத்தின் குறியீடாக புதிய கொடி அமைகிறது. உச்ச நீதிமன்றத்திடம் 75 ஆண்டுகள் நிறைவு விழாவை ஒட்டி இந்த புதிய கொடியும் சின்னமும் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த 75 ஆண்டுகள் நிறைவு விழான்றதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம கேட்கும்போது கூற்று காரணத்துல என்ன சொல்லுவாங்கன்னா 74ன்னு போடலாம், 76ன்னு போடலாம், சப்போஸ் 100 ஆண்டுகள் கூட பிடிச்சிருவாங்க. அப்ப நம்ம கணக்கு பண்ணிட்டு இருக்கலாம், நமக்கு டைம் இருக்காது. இப்பவே நம்ம கொஸ்டினை பார்த்து அது கொஸ்டினை வாசிக்க கூட டைம் இல்லை, அந்த மாதிரி இருக்கு. நீல நிற கொடியில் அசோக சக்கரம், உச்சநீதிமன்ற கட்டிடம், இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் போன்றவை பொறிக்கப்பட்டுள்ளது. அதாவது நீல நிற கொடி, இந்த கொடி தான் பாத்துக்கங்க. அசோக சக்கரம் இருக்கு, நீதிமன்ற கட்டடம் இருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம், அதாவது அந்த கான்ஸ்டியூஷன் புக்கே இங்கதான் இருக்கு பாருங்க, பொறிக்கப்பட்டிருக்கு. அதாவது இதுல இருக்க எல்லாமே வந்து ஒரு நீதியை சொல்லக்கூடியதா இருக்கு. நீதிமன்ற கட்டடம் நீதியை சொல்லக்கூடியது, கான்ஸ்டியூஷன் புத்தகமும் நீதியை சொல்லக்கூடியது. அந்த அசோக சக்கரம், அந்த 24 ஆரங்கள் உள்ள சக்கரமும் நீதினால் சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப எல்லாமே நீதி சம்பந்தமாவே இருக்கு. ஓகேவா? இந்த நீல கலர் அப்படின்றது நீன்னு வர்றதுனால நீதி கூட சம்மந்தம் பண்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். அதனால நீதி அப்படின்றது நீயை மட்டும் யோசிச்சீங்கன்னா கூட இந்த எல்லாத்தையும் யோசிக்கலாம். ஓகே. தில்லி தேசிய ஃபேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் அப்படின்ற கம்பெனி தான் உச்சநீதிமன்ற நீதி கொடியை வடிவமைச்சு. ஓகேவா? தில்லி தேசிய ஃபேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட். ஓகேவா? உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் இந்தியாவின் மிக உயர்ந்த நீதி வழங்கும் அமைப்பாகும். அதாவது இந்திய நாட்டில் உள்ள சட்டங்கள் அனைத்திற்கும் கடைசியா நீதி வழங்கக்கூடிய அமைப்புனா அது உச்ச நீதிமன்றம் தான். நம்ம ஒரு கிழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றோம்னா கிழமை நீதிமன்றத்திலிருந்து அப்படியே அந்த மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றத்துக்கு வரும். உயர் நீதிமன்றத்துக்கு அடுத்து நம்ம எப்படியாவது
அதனால கடைசி உச்சநீதிமன்றத்தோட அந்த வழக்கு முடிஞ்சிருச்சு. அதனால இறுதியா அதுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் 124 படி இது அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? உச்சநீதிமன்ற அரசியலமைப்பு சட்டத்தின்படி 1950 ஜனவரி 28 துவங்கப்பட்டது. நம்ம பார்த்தாச்சு. தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா 1950 ஜனவரி 28 நீதிமன்றம் தொடங்கப்பட்ட போது அப்போதைக்கு வந்து 8 நீதிபதிகள் தான் இருந்தாங்க. ஆனா இப்போ எப்படி இருக்காங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி 33 நீதிபதிகள். ஓகேவா? துணை நீதிபதி சொல்லக்கூடாது, நீதிபதிகள். அதாவது ஒரு தலைமை நீதிபதி 33 நீதிபதிகள், மொத்தம் 34 பேர் இருக்காங்க. ஓகே, இதர நீதிபதிகள் நியமிக்கும் போது குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பார். ஓகேவா? உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து 65 வயது நிறைவு பெறும் வரை பதவி வைப்பார். உச்சநீதிமன்றத்தில் தலைமை இடம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. இருப்பினும் இந்தியாவின் தலைமை நீதிபதி இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தை பிற இடத்திலோ அல்லது பிற இடங்கள் தற்காலிகமாகவோ இருப்பிடத்தை கொண்டு செயல்படுத்தலாம். தலைமை நீதிபதியை நியமிக்கும் முறை, அதாவது அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் இன் இந்தியா. ஓகே, உச்சநீதிமன்றத்தில் மிக மூத்த நீதிபதியை தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்றோம். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறார். ஆனால் அரசியல் சாசன சட்டத்தின்படி இந்த மாதிரி தலைமை நீதிபதியை நியமிக்கிறதுக்கு இந்த மாதிரி விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு எந்த ஒரு விதியுமே இல்லை. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் யாரை வேண்டுமானாலும் தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யலாம். பிற நீதிபதிகள் தலைமை நீதிபதியுடன் கலந்து ஆலோசித்து நியமிக்கப்படுவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது குடியரசுத் தலைவர் தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பார். அதாவது இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியோட பரிந்துரையின்படி தான் குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிப்பார். அந்த தலைமை நீதிபதியின் பரிந்துரையின் பேரில் பிற நீதிபதிகள், அந்த 33 நீதிபதிகளை நியமிக்கிறார். ஓகேவா? மோஸ்ட்லி எல்லாத்தையும் நியமிக்கிறது வந்து குடியரசுத் தலைவர் தான். தகுதிகள் சரத்து 124 3 படி உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிக்கப்படுபவர் கீழ்காணும் தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். அவர் இந்தியாவின் குடிமகனாக இருந்திருக்க வேண்டும். ஓகேவா? அதாவது ஓட்டுரிமை பெற்றக்கூடிய குடிமகன். ஓகேவா? ஒரு உயர் நீதிமன்றத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களிலோ தொடர்ந்து 5 ஆண்டுகள் குறையாமல் நீதிபதியாக இருந்திருக்கு. அதாவது ஒரு உயர் நீதிமன்றம் அல்லது 2-3 உயர் நீதிமன்றமா இருக்கலாம். தொடர்ந்து 5 ஆண்டுகள் அப்படின்னா ஒரு உயர் நீதிமன்றத்தில் 2 ஆண்டு, அடுத்த ஒரு உயர் 2 ஆண்டு, அடுத்த ஒரு உயர் நீதிமன்றத்தில் 1 ஆண்டு. ஓகேவா? இப்படிதான் பரவாயில்ல, 5 ஆண்டுகள் வந்து ஒரு நீதிபதியா இருந்திருக்கணும். ஓகேவா? கிழமை நீதிமன்ற நீதிபதியா இருந்தோன்றதெல்லாம் கணக்கிலே இல்லை. ஒரு உயர் நீதிமன்றத்துல 5 ஆண்டுகளுக்கு நீதிபதியா இருந்திருக்கணும். ஓகேவா? ஒரு உயர் நீதிமன்றத்திலோ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நீதிமன்றங்களிலோ குறைந்தது 10 ஆண்டுகள் ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்கும். ஓகேவா? ஒரு உயர் நீதிமன்றம் அல்ல எத்தனை நீதிமன்றங்கள் இருந்துட்டு போட்டும் குறைந்தது 10 ஆண்டுகள் வந்து வழக்கறிஞராக பணிபுரிஞ்சிருக்கும். அல்லது குடியரசுத் தலைவரின் கருத்தின்படி தனி சிறப்பு வாய்ந்த சட்டவியல் நிபுணராக இருக்க வேண்டும். அதாவது குடியரசுத் தலைவரின் பரிந்துரையின்படி அவருடைய கண் பார்வையில் இவர் தனி சிறப்பு வாய்ந்த சட்டவியல் அறிஞர் அப்படின்ற மாதிரி அவர் கருதணும், நிபுணராக கருதணும். உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க குறைந்தபட்ச வயது வரம்புகள் எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி உள்ள டாஸ்க், அந்த 5 வருஷம் தலைமை நீதிபதியா இருக்கணும், 10 வருஷம் வழக்கறிஞராக பணிபுரியும், இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் முடிச்சு வர்றதுக்கே எப்படி ஒரு 50, 55, 60 வயசு ஆயிரும். அப்புறம் எதுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிக்க குறைந்தபட்ச வயது வரம்பு எதுக்கு? அப்படின்னா குறைந்தபட்ச வயது வரம்பு எதுவும் இந்திய அரசியல் வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு போட்டாங்க. ஓகேவா? கொலீஜியம், இந்த கொலீஜியம் அப்படின்றது இப்போ கூட நமக்கு ரீசெண்டாக ஒரு வழக்கு வந்துச்சு. ஏன்னா ஒரு நீதிபதி வந்து அவரோட வீட்டில் வந்து கொஞ்சம் பணங்கள் இருந்துச்சு. அந்த பணங்கள் வந்து சிபிசிஐடியில் கைப்பற்றப்பட்டுச்சு. அப்போதைக்கு வந்து அவங்க சொன்னாங்க, நீதிபதிகள் நியமிக்கிற அந்த கொலீஜியம் வழக்கு, அந்த கொலீஜியம் முறை தான் இந்த மாதிரியான நீதிபதிகள் பற்றி நம்ம எதுவும் ஆலோசிக்க முடியலை, அவங்க மேலே எதுவும் புகார்படுத்த முடியலை அப்படின்ற மாதிரி ஒரு இது கொண்டு வந்தாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 124(2) படி ஒவ்வொரு நீதிமன்ற நீதிபதியும் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். உச்சநீதிமன்ற நீதிபதி நியமனத்தின் போது குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஆலோசனையை பெற வேண்டும். இதுபோன்று இந்திய தலைமை நீதிபதியும் குடியரசுத் தலைவரால் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஆலோசனை பெற்றே நியமிக்கம் செய்யப்படுகிறார். இதை நம்ம ஏன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே வழக்கம் அந்த நீதிபதிகளை நியமிக்கும் முறையில் உள்ளதுதான். ஓகேவா? ஜனவரி 9, 1981 அன்று குடியரசுத் தலைவர் வந்து மெட்ராஸ், நம்ம சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியா இருந்த நீதிபதி MM இஸ்மாயில் அவர்களை கேரளா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மாற்றி ஆணை பிறப்பிக்கிறார். அதாவது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன், நீ அங்கே போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட இதை எதிர்த்து அவர் லீ தாமஸ் அப்படின்றவர் ஒரு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் மனு செய்கிறார். 7 நீதிபதிகள் கொண்ட அந்த அரசியல் சாசன அமர்வு இதை விசாரித்து மனுவை தள்ளுபடி செஞ்சிடறாங்க. MM இஸ்மாயில் அவர்கள் வந்து பதவி மாறி போய் வேற ஒரு ஸ்டேட்ல பாக்குறது பதிலாக அவர் ராஜினாமா பண்ணிட்டார். எனக்கு இந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டார். தன்னுடைய மாறுதல் சம்பந்தமாக எந்த கேள்வியுமே நான் கேட்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு இதுல எந்த சந்தேகமும் இல்லை, நான் எந்த கேள்வியும் கேட்க விரும்பல அப்படின்னு கூறி அவர் ராஜினாமா பண்ணிட்டார். இந்த வழக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 1993 இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யும் போது இது செகண்ட் ஜட்ஜ் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?
கொலிஜியம் பற்றிய விவாதம் இப்போது 2019 மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதிபதி தஹில் ரமானி அப்படின்றவரை மேகாலயா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுது. அதாவது மெட்ராஸ்ல இருந்தா முதல்ல கேரளா மாத்துறாங்க. அவர் வந்து இமாம் இஸ்மாயில். இப்போ வந்து மெட்ராஸ்ல இருந்து மேகாலயாவுக்கு மாத்துறாங்க. இவர் தஹில் ரமணி நீதிபதி தஹில் ரமணி அவர்களை மாத்துறாங்க. இந்த நிலையில் மாற்றத்தை விரும்பாத நிலையில் தன்னுடைய மாறுதலை மறுபரிசீலனை செய்ய கேட்கிறார். அதாவது கொஞ்சம் பார்க்கலாமா, மறுபரிசீலனை செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அது நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சார். அவரும் ராஜினாமா செஞ்சுட்டாரு, இவரும் ராஜினாமா செஞ்சுட்டார். ஓகேவா. நீதிபதிகள் நியமனத்திற்கு முந்தைய வழக்குகள். இந்த நீதிபதிகள் நியமனம் செய்வது நீதிபதிகளிடம் பெறும் ஆலோசனை என்பது கட்டாயமா அல்லது விருப்பமா என்பது நீண்ட காலமா விவாதத்திற்கு உட்பட்டது. இதில் முதல் நீதிபதி வழக்கு 1982 ஆலோசனை என்பது ஒப்புதல் என்று ஆகாது, வெறும் கருத்துக்களை பரிமாற்றி செய்வது கொள்ளு மட்டுமே என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆனா அதே வழக்கு இரண்டாவது தடவை கொண்டு வந்தாங்க. இரண்டாம் நீதிபதி வழக்கு 1993 முன்பு அளித்த தீர்ப்பை மாற்றி ஆலோசனை என்பது இசைவு பெறுதல் அப்படின்னு தீர்ப்பளித்தார். மீண்டும் மூன்றாம் நீதிபதி வழக்கு 1998 நீதிபதிகள் நியமனத்தில் வெறும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஆலோசனை மட்டுமின்றி உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதிகள் ஆலோசனையும் பெற வேண்டும். அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மட்டும் இல்லப்பா, உச்சநீதிமன்றத்தில் மூத்த நீதிபதிகள் ஆலோசனையும் நீங்க பெறணும் அப்படி சொல்றாங்க. எனவே இந்திய நீதிபதிகளை தெரிவு செய்வதற்கு சிறப்பு தேர்வு குழு நீதிபதிகளை உள்ளடக்கிய கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஒரு நீதிபதியை நியமிக்கிறதுக்கு நீதிபதிகள் அமைந்த ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. அவங்களோட பரிந்துரையின் பேர்ல தான் குடியரசுத் தலைவர் வந்து நீதிபதியை நியமிக்கிறார். ஓகேவா. இந்த குழுவில் மிகவும் மூத்த நீதிபதி 4 பேர் இருப்பாங்க. மேலும் தலைமை நீதிபதி இந்த கொலிஜியத்தை கலந்து ஆலோசித்த பிறகு குடியரசுத் தலைவருக்கு இவர் நியமிங்க அப்படின்னு ஆலோசனை வழங்குவார். ஓகேவா. இந்த நிலையில இந்திய அரசு அரசியலமைப்பு திருத்தம் செய்து சரத்து 124A கொண்டு வந்தது. இதன் மூலம் நீதிபதிகள் நியமனத்திற்காக தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம், நேஷனல் ஜஸ்டிஸ் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு ஒன்று அமைக்கிறாங்க. நீதித்துறையின் நீதிபதிகள் நியமனங்கள் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் ஓகேவா, அதிகரிக்கதான் நீதிபதிகளின் சிறந்த நிர்வாகத்திறனை மேம்படுத்தவும் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டதாக கூறினாலும் உச்சநீதிமன்றம் நீதித்துறை என்ன சொன்னாங்கன்னா, இதனோட சுதந்திரத்தை நீங்க பறிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. மேலும் கொலிஜியம் மூலம் மட்டுமே நீதிபதிகள் நியமனம் செய்ய வலியுறுத்தி உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்றாங்க. ஓகேவா. அதனால இன்று வரை அந்த கொலிஜியம் தான் வழக்குல இருக்கு. இந்த அமைச்ச அந்த நியமன ஆணையெல்லாம் இப்ப இல்லை. ஓகேவா. கொலிஜியம் தான் இப்போ வழக்குல இருந்துகிட்டு இருக்கு. ஓகேவா. பதவி பிரமாணம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகளுக்கு குடியரசுத் தலைவர் அல்லது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர். ஓகேவா. இதுல இடத்துல குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு கூட்டத்தில் கொடுத்திருந்தாங்கன்னா சரிதான். ஏன்னா குடியரசுத் தலைவர் தான் பண்ணணும் அவசியம். அவருக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லையோ இல்லை வர இயலாத நிலையில அவரால் நியமிக்கப்பட்ட அவர் மாதிரி ஒரு தகுதி உள்ள ஒரு ஆள் நியமிப்பாரு. அவர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம். ஓகேவா. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிகபட்ச எண்ணிக்கை இப்போதைக்கு 34 அப்படின்னு இருக்கு. ஓகேவா. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியான வி ராமசாமி என்பவர் பதவி நீக்கம் செய்ய 1993 மக்களவையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஆனா இந்த தீர்மானம் வெற்றி பெறவில்லை. ஓகேவா. இரண்டாவதாக கல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியான சௌமித்ரா சென் அப்படின்றவரை எதிராக 2011 ஒரு ராஜ்யசபாவில், அதாவது மாநிலங்களவையில ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு. அது மாநிலங்களவையில வெற்றி பெற்று மக்களவைக்கு டிரான்ஸ்பர் ஆகும்போது அவர் வந்து சரி மக்களவையில வெற்றி பெற்றுச்சுன்னா நம்ம விலக தானே வேணும் அப்படின்னு அவர் முன்கூட்டியே வந்து தாமாகவே பதவியை வெளியில் வந்துட்டார். ஓகேவா. இந்த 2 பேரும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நீதிபதிகள் விலக்குறதுக்காக மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் ஒரு மசோதா கொண்டு வந்த 2 பேர். அதாவது 1993 வந்து வி ராமசாமி, 2011 வந்து சௌமித்ரா சென். ஓகேவா. ஓகே. பதவி காலம். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் பதவி காலம் வந்து அரசியலமைப்பில் வரையறுக்கப்படவே இல்லை. இருப்பினும் பின்வரும் வழிகாட்டுதலால் வழங்கப்படுகிறது. அதாவது ஒருவர் 65 வயதை அடையும் வரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி வகிக்கலாம். குடியரசுத் தலைவருக்கு ராஜினாமா கடிதம் அனுப்புவதன் மூலம் பதவி விலகலாம் அப்படின்னு சரத்து 124(2) கூறியிருக்காங்க. ஓகேவா. பாராளுமன்ற பரிந்துரையின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தலைவர் அவரை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சரத்து 124(4) கூறியிருக்காங்க. ஓகேவா. 124 பாருங்க, 124(2) தான் கொலிஜியம் அமைப்பத்தையும் கூறியிருக்காங்க. நீதிபதிகள் வந்து ராஜினாமா கடிதத்தை வந்து கொடுத்து குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துட்டு விலகலாம்னு கூறியிருக்காங்க. ஓகேவா. 124(4) தான் பாராளுமன்ற பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் வந்து ஒருத்தர் பதவியில இருந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. உச்சநீதிமன்ற நீதிபதியின் பதவி நீக்கம் மற்றும் குற்ற விசாரணை. இந்த பாராளுமன்ற பரிந்துரை அடிப்படையில் குடியரசுத் தலைவர் அவரை பதவியிலிருந்து நீக்கலாம் போட்டிருக்காங்க. எப்போதும் ஃப்ரீயா பார்த்துருவோமா. முறைகேடாக நடந்து கொள்ளுதல் மற்றும் தகுதியின்மை ஆகிய 2 காரணங்களுக்காக மட்டும்தான் பாராளுமன்றத்துல ஒரு நீதிபதி மேல ஒரு மசோதா கொண்டு வந்து
2 அவையிலே நிறைவேற்றப்பட்ட பின்பு அவர் மேல ஒரு விவாதம் வச்சு அவர் கலந்து ஆலோசித்து அவர் உண்மையிலேயே தப்பு பண்ணியிருக்காரா அப்படின்றத ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் குடியரசுத் தலைவர் வந்து அவர் வந்து பதவியிலிருந்து நீக்குவார். ஓகேவா? அது வந்து முறைகேடா நடந்து கொள்ளுதல் மற்றும் தகுதியின்மை ஆகிய 2 காரணங்களுக்கு மட்டும் தான் செய்ய முடியும். ஓகேவா? சரத்து 124 5 படி நீதிபதிகள் பதவி நீக்கம் செய்ய பாராளுமன்ற சட்டங்களை வகுக்கலாம். இதன்படி நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968ல கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இந்த இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது தான். நீதிபதிகள் விசாரணை சட்டம் எப்போது கொண்டுவரப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1968 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்போது வரை எந்த ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியுமே இம்முறையில் பதவி நீக்கம் செய்யப்படவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ராமசாமி அப்படின்றவர் மக்களவையில திருமணம் கொண்டு வந்து மக்களவையிலேயே அது வெற்றி பெறல, தோல்வி அடைஞ்சிருச்சு. அதனால அது பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவதா கொண்டு வந்தது சௌமித்ரா ஜென் அப்படின்ற எதிராக 2011 கொண்டு விட்ட வழக்கு ராஜ்யசபால வெற்றி அடைஞ்சு மக்களவைக்கு வரும்போதே இவர் பதவி விலகிட்டார். அதனால இங்க வந்து இந்த வழக்குனால யாருமே விலக்கவே இல்லை இது வரைக்கும். ஓகேவா? ஊதியம் மற்றும் சரத்து. ஊதியம், அதாவது நீதிபதிகளுக்கான ஊதியம் பத்தி சொல்லக்கூடிய சரத்து வந்து 125. ஓகேவா? சரத்து 125 படி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஊதியம் மற்றும் இதர பலன்களை பார்லிமெண்ட் நிர்ணயிக்கிறது. ஓகேவா? 2018 ஆண்டு படி திருத்தப்பட்ட ஊதிய முறை இதான் இப்போ வரைக்கும் கரண்ட்ல இருந்துகிட்டு இருக்குது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் சம்பளம் வந்து 2,80,000 ரூபாய். அதாவது பிற நீதிபதிகள் இருக்காங்கல்ல, அது 33 பேர், அவங்களுக்கு வந்து 2,50,000 ரூபாய் மாத ஊதியமா கொடுக்குறாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி தங்கள் ஊதியத்துல வந்து இப்ப 2,80,000 வாங்குறாருன்னா தலைமை நீதிபதி, அவர் வந்து 1,40,000 வந்து ஓய்வு ஊதியமா வாங்குவார். ஓகேவா? அப்போ அதே மாதிரி பிற நீதிமன்றங்கள் இருக்காங்க நீதிபதிகள், அவங்க அந்த 2,50,000த்துல பாதி, அதாவது ஊதியத்துல பாதியை வந்து ஓய்வூதியமா நீதிபதிகள் பெறுறாங்க. ஓகேவா? பொறுப்பு தலைமை நீதிபதி, அதாவது ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரத்து 126ல தான் பொறுப்பு தலைமை நீதிபதி பத்தி கூறுறாங்க. அதாவது கீழ்கண்ட சூழ்நிலைகளில் பொறுப்பு தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் நியமிப்பார் அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைமை நீதிபதி பதவி வெற்றிடமாக உள்ள போது அப்போதைக்கு அந்த மற்ற 33 நீதிபதிகள் இருந்து ஒருத்தரை பொறுப்பு நீதிபதியா நியமிச்சிருவார். தலைமை நீதிபதியால் தமது கடமையை சரிவர ஆற்ற இயலாத போது, தலைமை நீதிபதி தற்காலிக விடுப்பில் உள்ள போது அப்படின்ற போது இந்த மற்ற நீதிபதிகள் இருந்து ஒருத்தரை பொறுப்பு நீதிபதியா குடியரசுல நியமிப்பார். ஓகேவா? தற்காலிக நீதிபதி, அதாவது சரத்து 127ல சொல்லியிருக்கிறது, தற்காலிக நீதிபதி நீதிபதிகள் பற்றாக்குறையினால் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்க இதற்கு குடியரசுத் தலைவரின் முன் அனுமதியும் சம்பந்தப்பட்ட மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஒப்புதலும் அவசியம். இதற்கென தேர்ந்தெடுக்கப்படும் நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படக்கூடிய தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும். ஓகேவா? அதாவது தற்காலிக நீதிபதி அப்படின்றது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தற்காலிக நீதிபதியாக குறிப்பிட்ட காலத்தை பணியாற்றலாம். அதாவது உயர் நீதிமன்றத்தில் இருக்கவங்க தான் உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றுறாங்க. இதுக்கு வந்து குடியரசுத் தலைவரோட சைன் வேணும். அதே மாதிரி யாரை கொண்டே வைக்க போறோமோ, அதாவது யாரை எந்த நீதிபதியை உயர் நீதிமன்றத்துக்கு நீதிபதி உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போறோமோ அவங்களோட உண்மையா ஒப்புதல் வேணும். ஓகேவா? ஓய்வு பெற்ற நீதிபதி நியமித்தல் சரத்து 128. ஓகேவா? அப்படியே வரிசையா வரும். 125 வந்து ஊதியம், 126 வந்து பொறுப்பு தலைமை நீதிபதி, 127 வந்து தற்காலிக நீதிபதி, 128 ஓய்வு பெற்ற நீதிபதி நியமித்தல். அதாவது இந்த ஓய்வு ஊதியம் பெற்றுக் கொண்டிருக்காங்க நீதிபதி, அவங்கள அந்த 128 படி தேவையேற்பின்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி குறிப்பிட்ட காலத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதியாக செயல்பட அழைப்பு விடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நீதிபதிகளை தற்காலிகமா கொண்டு வந்து நீதிபதியா செயல்படுத்த வைக்கலாம். ஆனா அவங்கள வந்து அதை கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்கள்ட்ட கேட்குறோம், அவங்க வந்து நீதிபதியா பணியாற்ற முடிஞ்சு நான் குறிப்பிட்ட காலத்திற்கு வருவாங்க. ஆனா அவங்க கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்றது சட்டப்புத்தகத்திலே இருக்கு. ஆவண நீதிமன்றம் சரத்து 129 படி உச்ச நீதிமன்றம் ஆவண நீதிமன்றமாக செயல்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்த நீதிமன்றத்தை நம்ம அவமதிக்கிற வழக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் வந்து இதுல தான் வரும். அந்த 129 தான் வரும். ஓகே. உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு, வழிகாட்டல் மற்றும் அரசினால் இயற்றப்பட்ட சட்டங்கள் ஆகியவற்றை பதிவு செய்து வைக்கிறது. அதனாலதான் அது ஆவண நீதிமன்றம் அப்படின்றாங்க. கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்னு சொல்றது உச்சநீதிமன்றத்தை சொல்றாங்க. கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு 129 படி கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. மேற்கண்ட ஆவணங்களுடன் அவ்வப்போது விவகாரங்களை ஆராய்ந்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு சொல்லி பயன்படுத்த சொல்லுவாங்கல்ல, அதுதான் அவமதிப்பு வழக்கு. உச்சநீதிமன்ற அமர்வு சரத்து 130 படி புதுடெல்லியை உச்சநீதிமன்றத்தின் அமர்விடம். ஆனா தேவையேற்பின்படி குடியரசுத் தலைவரின் அனுமதியுடன் இந்தியாவில் எந்த ஒரு பகுதியிலையும் உச்சநீதிமன்ற அமர்வு கூட்டலாம். ஆனா இது வரைக்கும் கூட்டல, எங்க வேணாலும் கூட்டிக்கலாம். ஓகேவா? உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்புகள், அதாவது முதல் மேலேற்பு அதிகார வரம்பு சரத்து 131. இந்திய அரசாங்கத்திற்கும் ஒரு மாநிலம் அல்லது பிற மாநிலங்களுக்கும் இடையே எழும் வழக்கு, அதாவது இந்தியன் விஸ் ஏதாவது ஒரு மாநிலம், அது அந்த வழக்குகள் வரும்போது ஒருபுறம் இந்திய அரசும் ஏதேனும் மாநிலங்கள் அல்லது மாநிலங்களுக்கு மறுபுறம் பிரிதொரு மாநிலம் அல்லது மாநிலங்கள் இடையேயும் வழக்குகள் அல்லது
2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே எழும் வழக்குகளை வந்து முதலிருப்பு அதிகார வரம்பு சரத்து 131 கீழே தான் பதிவு செய்ய முடியும். ஓகேவா? அடிப்படை உரிமைகள் செயலாக்குவது தொடர்பாக வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் முதலிருப்பு வரம்புகளுக்கு உட்பட்டவை. ஓகேவா? இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கங்க. அடிப்படை உரிமைகளை செயலாக்குவதற்கு தொடர்பாக நம்ம வந்து மேல்முறையீட்டு பண்ணுவோம்ல, அந்த இதுதான். வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் முதலிருப்பு அதிகார வரம்புக்கு உட்பட்டவை தான். ஓகேவா? மேல்முறையீட்டு அதிகார வரம்பு சரத்து 132. உச்சநீதிமன்றம் இந்தியாவிலே இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சரத்து 133 படி மாநிலங்களில் உயர்நீதிமன்றங்களில் சிவில் வழக்குகள் தீர்ப்புகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். ஓகே. சரத்து 134 படி மாநில உயர்நீதிமன்றங்கள் கிரிமினல் வழக்குகள், அதாவது சிவில் அப்படின்றது உரிமையியல் வழக்குகள், கிரிமினல் அப்படின்றது குற்றவியல் வழக்குகள். உரிமையியல் வழக்குகள்னா நிலம், சொத்து, இந்த மாதிரி திருமணம் இதெல்லாம் வரும். குற்றவியல் வழக்குன்னா கொலை, களவு இந்த மாதிரிலாம் வரும். ஓகேவா? வழக்குகள் தீர்ப்புகள் எதிராக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யலாம். குறிப்பிட்ட வழக்குகள் அரசியலமைப்பின் பொருள் குறித்து தெளிவாக சட்ட பிரச்சனைகள் உள்ளதா என்று உயர்நீதிமன்றம் சான்று வழங்கினாலன்றி, அதாவது உயர்நீதிமன்றத்தில் ஒரு சான்று வழங்கினாதான் உச்சநீதிமன்றமே அந்த வழக்கை ஏற்றுக்கொள்ளும். ஓகேவா? சான்று வழங்கலைன்னா உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை ஏற்றுக்காது. உயர்நீதிமன்றம் இத்தகைய சான்றுகள் வழங்கவில்லை என்றாலும் உச்சநீதிமன்றம் இந்திய எல்லைக்குட்பட்ட எந்த நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயத்தின் தண்டனைக்கு எதிராகவும் கட்டளைக்கு எதிராகவும் தனி அனுமதி வழங்கலாம். ஒரு கேஸை எடுத்து நடத்துறதுக்கு உச்சநீதிமன்றம் எடுத்து நடத்தணும்னா உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை வழங்கணும். ஓகேவா? ஆனா உயர்நீதிமன்றம் இத்தகைய சான்றுகளை வழங்கவில்லை என்றாலும் உச்சநீதிமன்றம் இந்திய எல்லைக்குட்பட்ட எந்த நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயத்தின் தண்டனைக்கு எதிராகவும் கட்டளைக்கு எதிராகவும் தனியா ஒரு அனுமதி வழங்கும். ஓகேவா? சிறப்பு அனுமதி மேல்முறையீடு சரத்து 136. நாட்டின் எந்த ஒரு நீதிமன்றமும் தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பு மேல்முறையீட்டிற்கு அனுமதி வழங்கலாம். ஆனால் இராணுவ நீதிமன்றங்கள் தீர்ப்புகளுக்கு மட்டும் பொருந்தாது. அதாவது இராணுவ நீதிமன்ற தீர்ப்பாயம் அப்படின்றது உச்சநீதிமன்றம் மட்டும்தான் இராணுவ நீதிமன்ற தீர்ப்பாயங்களை விசாரிக்கும். உயர்நீதிமன்றத்துக்கு இராணுவ நீதிமன்ற சம்பந்தமே இல்லை. ஓகேவா? நீதிமன்ற மறுபரிசீலனை பலம், அதாவது நீதிமன்ற மறுபரிசீலனையின் பலம் சரத்து 137. மத்திய மாநில அரசுகளால் இயற்றப்படும் சட்டங்கள், வெளியிடப்படும் நிர்வாக ஆணைகள் ஆகியவற்றை அரசியலமைப்புக்கு உட்பட்டதானா என்று மறுபரிசீலனை செய்யும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் கொண்டுள்ளது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, உச்சநீதிமன்றம் ஒரு தவறு செய்யும் போது அது பாராளுமன்றமும், பாராளுமன்றம் ஒரு தவறு செய்யும் போது அது உச்சநீதிமன்றமும் ரெண்டுமே கவனிச்சுட்டே இருக்கும். இப்ப பாராளுமன்றத்தை ஒரு சட்டம் ஏற்றுறாங்க அப்படின்னா அது வந்து அரசியலமைப்புக்கு ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னா அது உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தடை போட்டு அந்த சட்டத்தை நிராகரிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தவறான முறையில் நடக்கும்போது அதை வந்து நம்ம பாராளுமன்றத்துல இந்த மாதிரி இருந்தாலும் சரியா நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டு அவரை தூக்கிடலாம். ஓகே, இப்போ 2 பேரும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ இந்திய அரசியல் சட்டம். ஓகே தானே? நீதிமன்றத்தின் மறுபரிசீலனை அவசியம். அரசியலமைப்பின் உயர்ந்த அதிகாரத்தினை நிலைநாட்டவும், கூட்டாட்சி சமநிலையை பாதுகாக்கவும், அதான் கூட்டாட்சி சமநிலையை பாதுகாக்கவும், குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கவும் நீதிமன்ற பரிசீலனை நடைமுறைக்கும் அவசியமானது. நீதிமன்ற மறுபரிசீலனை பயன்படுத்த புகழ்பெற்ற வழக்குகள், இந்த வழக்குகளும் ஆண்டுகளும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது வந்து நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது கோலக்நாத் வழக்கு, இது பஞ்சாப் மாநில அரசு 1967 போடுவாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடிப்படை உரிமைகளை திருத்தும் அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்த வழக்கு வங்கிகள் தேசியமயக்கப்பட்டது குறித்த வழக்கு 1970 வருது. மன்னர் மாளிகை ஒழிப்பு வழக்கு வந்து 1971. கேசவநாத் பாரதி எதிர் கேரள மாநில வழக்கு, அதாவது கேரளா மாநிலத்துக்கு எதிராக கேசவநாத் பாரதி அப்படின்ற வழக்கு போடுவாரு 1973. இதுல வந்து அடிப்படை உரிமைகளை திருத்தலாம், ஆனா அடிப்படை கட்டமைப்பு அந்த பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு எந்த ஒரு பாதிப்பும் மாற்றமும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னென்ன அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்றது ஒரு முழுமையான விரிவாக்கம் இல்லை நீதிமன்றமே கொடுக்கல. ஓகேவா? மினர்வால் மில்ஸ் எதிர் இந்திய யூனியன், அதாவது மினர்வால் மில்ஸ் அப்படின்றது ஒரு பருத்தி நூல்நிலை கம்பெனி தான். அவங்க வந்து இந்திய யூனியன், அதாவது இந்திய நாட்டுக்கு எதிராக தான் ஒரு வழக்கு போடுவாங்க 1980. அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடிப்படை உரிமைகளும் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடும் இரண்டும் சம அந்தஸ்தில் தான் இருக்கு. எதுவும் உயர்ந்தது தாழ்ந்தது இல்லை, ரெண்டுமே சம அந்தஸ்து தான் சட்ட புத்தகத்தில் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. ஓகேவா? சரத்து 141, அதாவது 141 படி உச்சநீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட சட்டம் இந்திய எல்லைக்குள் அமைந்துள்ள அனைத்து நீதிமன்றங்களும் கட்டுப்படுத்தும். ஓகேவா? சரத்து 144, இது நம்ம எல்லாம் தெரிஞ்சதுதான். இந்திய எல்லைக்குள் அமைந்திருக்கும் அனைத்து உரிமைகள் மற்றும் நீதித்துறை சார்ந்த அமைப்புகளும் உச்சநீதிமன்றத்திற்கு உதவிகரமா செயல்படணும் அப்படின்றதுதான் 144 சொல்லுது. ஓகேவா? அரசியல் சாசன அமர்வு ஒரு சட்டம் அல்லது அரசியலமைப்பின் அம்சம் குறித்து எழும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் ஏற்படும் குறைந்தபட்சம் 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு தான் அரசியல் சாசன அமர்வு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சட்டம் அல்லது அரசியலமைப்பு அம்சம் குறித்து எழும் சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யணும். இந்த அரசியலமைப்பு சட்டம் செட் ஆகுமா,
நமக்கு செட் ஆகுமா அப்படின்றத பார்க்கறதுக்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் தலைமையில் ஒரு 5 நீதிபதிகள் அமர்வாங்க கொண்ட அமர்வு நீதிமன்றம் தான் அரசியல் சாசன அமர்வு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நீதிமன்ற நடைமுறை சரத்து 145 படி உச்சநீதிமன்ற செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த தேவையான விதிமுறைகளையும் நடைமுறைகளையும் குடியரசுத் தலைவர் அனுமதியுடன் உருவாக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? குடியரசுத் தலைவரோட உரிமையோ அந்த அனுமதியோட உச்சநீதிமன்றத்திற்கு செயல்படுவதற்கான தேவையான விதிமுறைகளை உருவாக்கிக்கலாம். ஓகே. ஆலோசனை அதிகார வரம்பு சரத்து 143 இது ஆலோசனை கூறக்கூடிய இது உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு. உயர்நீதிமன்றத்திற்கு ஆலோசனை கூறக்கூடிய அந்த ஒரு எதுவுமே இல்லை, அனுமதி இல்லை. சரத்து 143 படி ஒரு வழக்கில் சட்ட விளக்கம் தொடர்பாக அல்லது வேறு எதுவும் அம்சம் குறித்து பொது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் தலைவர் கருதினார், அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் கருத்துக்களை பெறுவதற்கு அனுப்பலாம். இந்த அதிகாரத்தை அரசியலமைப்பு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. ஆனால் ஆலோசனை வழங்குவது கட்டாயம் அல்ல. ஓகேவா? இது நீதிபதி ஆலோசனை வழங்கணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை. அவ்வாறு வழங்கினால் அந்த ஆலோசனை குடியரசுத் தலைவர் அது மாதிரி செய்யணும், அது கட்டுப்பட்டது நடக்கணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை. ஓகேவா? இது எப்படின்னா ஒரு சட்ட விளக்கம் தொடர்பாக அல்லது வேறு ஏதோ அம்சம் குறித்து பொது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் தலைவர் கருதும் சாதாரண ஒரு வழக்கு பத்தி இந்த வழக்கு எப்படி அப்படின்ற பத்தி கேட்கறது தான். ஓகேவா? ஆனால் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள், ஓகேவா, ஆலோசனை கோரப்பட்டால் உச்சநீதிமன்றம் ஆலோசனை அளிப்பது கட்டாயம். அந்த ஆலோசனை குடியரசுத் தலைவர் கட்டுப்படுத்தும். ஓகேவா? சரத்து 132 படி ஒரு சட்டத்தின் உள்ளார்ந்த கேள்விகள் குறித்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நீதிமன்றங்களின் வழக்குகள் இருப்பின் அது குறித்து தானாகவே அல்லது மத்திய தலைமை வழக்கறிஞரின் வேண்டுகோளின் பேரிலோ விசாரிக்க இயலும். அதாவது சரத்து 132 என்ன சொல்லுதுன்னா, ஒரு சட்டத்தோட உள்ளார்ந்த கேள்விகள் குறித்து சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றின கேள்விகள் பற்றி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்துச்சுன்னா அது குறித்து உச்சநீதிமன்றம் தானாகவோ அல்லது மத்திய தலைமை வழக்கறிஞரின் வேண்டுகோளின் பேரிலோ விசாரிக்கலாம். ஏன்னா சட்ட புத்தகத்தோட பாதுகாவலர் அப்படின்னு சொல்கிறதே நம்ம உச்சநீதிமன்றத்தை சொல்லுவோம். அதனால் அதில் ஏதாவது தவறுகள் இருக்க மாதிரி கேஸுகள் வந்துச்சுன்னா அந்த கேஸ் வழக்குகளை எடுத்து விசாரிக்க வேண்டியது உச்சநீதிமன்றத்தோட கடமை தான். சரத்து 139 ஏன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு வழக்கினை உயர்நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு உள்ளது. ஓகேவா? ஒரு உயர்நீதிமன்றத்தில் இன்னொரு உயர்நீதிமன்றத்திற்கு, இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ளதை கல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு அப்படி மாற்றக்கூடிய அதிகாரம் புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கக்கூடிய நம்ம உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கு. ஓகேவா? இதை எப்படின்னா மாற்றி மாற்றி கேட்கலாம். அந்த சரத்து 139 ஏ அப்படின்றத கூட கேட்கலாம். இல்லை ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். நம்ம குடியரசுத் தலைவர் போட்டால் அதை கூட அடிச்சுவோம். ஓகேவா? ஒரு உச்சநீதிமன்றத்தில் அந்த அதிகாரம் இருக்கு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. ஓகே, விசாரணை சரத்துக்களை மட்டும் பார்த்துருவோம். சரத்து 138 நாடாளுமன்றம் உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பை நீட்டிக்க மட்டும்தான் முடியும். அதாவது நாடாளுமன்றம் உச்சநீதிமன்றத்தோட அதிகார வரம்பை நீட்டிக்க தான் முடியும், அந்த அதிகார வரம்பை குறைக்க முடியாது. அதுதான் சரத்து 138 சொல்லுது. நன்றி தோழா, இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு. இந்த வீடியோவோட பிடிஎஃப் என்னோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஒரு லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மீண்டும் சந்திப்போம். நன்றி தோழா.